வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 14 கோடி ரூபாய் பறிமுதல். அமைச்சர் ஜெயக்குமாரின் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். மறைந்த சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் உடலுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி. தொகுதி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் கனகராஜ் என இருவரும் புகழாரம். ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அத்துமீறி தாக்கியதில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழப்பு. இந்த ஆண்டில் இதுவரை பாகிஸ்தான் 110 முறை அத்துமீறி உள்ளதாக தகவல். நரேந்திர மோடியின் ஆட்சியால் 4 கோடி பேர் வேலை இழந்துள்ளதாக காங்கிரஸ் கட்சி குற்றச்சாட்டு. காங்கிரஸை குறை கூறும் பிரதமர் தன்னை பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என கபில் சிபில் விமர்சனம். மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன் 48 மணி நேரம் பிரச்சாரத்துக்கு அனுமதி இல்லை. அனைத்து சமூக வலைதள கூட்டமைப்பு பிரதிநிதிகள் எச்சரிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். அமைச்சர் ஜெயக்குமார் மீது திமுக அளித்த புகார் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அறிக்கை பெற்ற பின் நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக சார்பில் அமைச்சர் ஜெயக்குமார் மீது கொடுத்த புகார் குறித்து மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் விவரம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். ராகுல் காந்தி கல்லூரி நிகழ்வில் பங்கேற்ற போது தேர்தல் விதிகளை மீறி பேசியுள்ளாரா என்பதற்காக அதற்கான வீடியோவை கேட்டிருப்பதாக தெரிவித்தார். கல்லூரி நிகழ்ச்சியில் ராகுல் பங்கேற்றது விதிமீறல் இல்லை என்றும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தலைமை தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தல் பணிகள் தீவிரமடைந்து வருகிறது. இந்த நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தேர்தலை ஒட்டி தமிழகம் முழுவதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதாக குறிப்பிட்டார். உரிய ஆவணங்கள் இல்லாமல் 14 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டதாக தெரிவித்த தேர்தல் அதிகாரி இதுவரை 30 வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். நம்ம ஸ்ட்ரிக்ட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். இதுவரைக்கு சீசர் ஆஃப் கேஷ் 13 crore 90 lakhs approximately 13 crore 90 lakhs. நம்ம ஃப்ளையிங் ஸ்குவாட், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் இதெல்லாம் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டான முறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. லா அண்ட் ஆர்டர் பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் டோட்டல் நம்பர் ஆஃப் லைசன்ஸ் ஆர்ம்ஸ் டிபாசிட் பண்ணுறதுக்கு காவல்துறைக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கிறது. நம்ம மாநிலத்தில் மொத்த 21,999 லைசன்ஸ் ஆர்ம்ஸ் இருக்கிறது. அதில் 18,768 இதுவரைக்கும் டிபாசிட் பண்ணியிருக்காங்க. ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, லைக் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ், பேங்கிங் செக்டர் ஆர் சம் ஆஃப் த பர்சன்ஸ் ஹூ the போலீஸ் இதில் எப்படி அவங்க இன்னும் பாதுகாப்பு அவங்க தேவை இருந்தால் அதுக்கு போலீஸ் அதிகாரி எல்லாம். தமிழகத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்கள் இன்றி எடுத்து செல்லப்பட்ட பல லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழகத்தில் நாடாளுமன்ற, மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளது. இதனைத் தொடர்ந்து தேர்தல் பறக்கும் படையினர் தமிழகம் முழுவதும் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் பொருட்களை பறிமுதல் செய்து வருகின்றனர். அதன்படி வேலூர் மாவட்டம் கொணவட்டம் பகுதியில் நடத்திய வாகன சோதனையில் அமீத் என்பவர் காரில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு சென்ற 2 லட்சம் ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தஞ்சை புதிய பேருந்து நிலையத்தில் பெங்களூருவில் இருந்து கும்பகோணம் செல்லும் பேருந்தில் வட்டாட்சியர் சுதாகர் தலைமையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதில் 8 மூட்டைகளில் பித்தளை விளக்கு உள்ளிட்ட பூஜை சாமான்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இவற்றிற்கு உரிய ரசீதுகள் இல்லாததால் அதிகாரிகள் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பூஜை பொருட்களை பறிமுதல் செய்து வருவாய் கோட்டாட்சியரிடம் ஒப்படைத்தனர். இதேபோன்று குமரி மாவட்டம் தக்க
தக்கலை மற்றும் குறும்பனை பகுதிகளில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட 4,14,000 ரூபாயை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மறைந்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். கோவை மாவட்டம் சூலூர் தொகுதி அதிமுக எம்எல்ஏ கனகராஜ் வீட்டில் செய்தித்தாள்களை படித்துக் கொண்டிருந்தபோது திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு சிறிது நேரத்திலேயே அவரது உயிர் பிரிந்தது. கனகராஜுக்கு ரத்தினம் என்ற மனைவியும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் உள்ளனர். மறைந்த கனகராஜ் உடல் சூலூர் அடுத்த சுல்தான்பேட்டையில் உள்ள வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. உறவினர்களும் கட்சி தொண்டர்கள் அதிகளவில் குவிந்து வருகின்றனர். தேர்தல் நேரத்தில் கனகராஜ் மரணம் அடைந்துள்ளது அதிமுகவினர் இடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனகராஜ் உடலுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் அஞ்சலி செலுத்திய பின் கனகராஜ் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தனர். மேலும் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன், அமைச்சர் SP வேலுமணி, நாடாளுமன்ற உறுப்பினர் மகேந்திரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் அருண்குமார், சின்னராஜ், பாஜக மூத்த தலைவர் CP ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட ஏராளமான தொண்டர்களும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பாக பணியாற்றியவர் கனகராஜ் என முதலமைச்சர் புகழாரம் சூட்டினார். மேலும் தொகுதி வளர்ச்சிக்காக அரும்பாடுபட்டவர் என்றும் மக்களின் நன்மதிப்பை பெற்றவர் என்றும் அவர் பெருமிதத்துடன் கூறினார். கனகராஜ் அவர்கள் ஆரம்பகால தொண்டராக இருந்து சிறப்பாக கழகத்திலே பணிபுரிந்தவர். வடுகபாளையத்தினுடைய கிளைக்கழக செயலாளராக தன்னுடைய பணியை துவங்கி கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும் அரசிலே பல்வேறு பொறுப்புகளை பெற்றும் சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றி இன்றைய தினம் மறைந்திருக்கின்றார். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத ஒரு மறைவு, கழகத்திற்கு பேர் இழப்பு. அவரை பிரிந்து வாடும் அவருடைய மனைவி அவர்களுக்கும், அவருடைய மகனுக்கும், மகளுக்கும் மற்றும் அவரை பிரிந்து வாடும் முற்றார் உறவினருக்கும், கழகத்தினுடைய தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கத்தையும் அனுதாபத்தையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். மறைந்த கனகராஜ் உடல் இன்று மாலை தகனம் செய்யப்படும் என அவரது உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். தொகுதி மக்களிடம் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் பண்பாளர் என காலமான சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மாரடைப்பால் உயிரிழந்த செய்தியை அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்ததாக முதலமைச்சர் வெளியிட்டிருக்கும் செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். சூலூர் தொகுதி மக்களிடம் நெருங்கிய தொடர்பு கொண்ட கனகராஜ் அனைவரிடத்திலும் விருப்பு வெறுப்பின்றி அன்புடன் பழகும் தன்மை கொண்டவர் என்றும் அவர் நினைவு கூர்ந்தார். கனகராஜை இழந்து வாடும் அவரது மனைவிக்கும், குடும்பத்தினருக்கும், அவரது தொண்டர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். சூலூர் எம்எல்ஏ கனகராஜ் மறைவுக்கு OPS, EPS, ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி கூட்டாக வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கனகராஜ் மரணமடைந்து விட்டார் என்பதை அறிந்து துயரமும் மனவேதனையும் அடைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், கனகராஜின் ஆன்மா அமைதி பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர்கள் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளனர். இதேபோல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் கனகராஜ் மரணம் செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அவரது மறைவுக்கு திமுக சார்பில் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள மு.க. ஸ்டாலின், கனகராஜை இழந்து வாடும் அவரது குடும்பத்திற்கும் தொண்டர்களுக்கும் தனது அனுதாபத்தையும் ஆறுதலையும் கூறியுள்ளார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், எம்எல்ஏ கனகராஜ் மறைவு செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அதிமுக கட்சியின் நம்பிக்கைக்கு உரியவராகவும் தொகுதி மக்களின் நன்மதிப்பை பெற்றவராகவும் கனகராஜ் விளங்கியதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கனகராஜின் ஆன்மா சாந்தியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் விஜயகாந்த் தன்னுடைய இரங்கல் செய்தியில் தெரிவித்துள்ளார்.
பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில் சூலூர் தொகுதி மக்களிடம் நற்பெயர் பெற்றிருந்த எம்எல்ஏ கனகராஜ் மறைவு தனக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கனகராஜின் மறைவு சூலூர் தொகுதி மக்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் ஈடு செய்ய முடியாத இழப்பு என அவர் தெரிவித்துள்ளார். அதிமுகவில் பல்வேறு பதவிகளை வகித்து வந்த மறைந்த எம்எல்ஏ கனகராஜ் தனது வாழ்க்கையில் கடந்து வந்த பாதையை தற்போது காண்போம். கோவை மாவட்டம் வடுகபாளையம் என்ற இடத்தில் 1952ஆம் ஆண்டு ராமசாமி கவுண்டர் பொன்னம்மாள் தம்பதிக்கு கனகராஜ் மகனாக பிறந்தார். இவருக்கு ராஜம்மாள், சரஸ்வதி என்ற 2 சகோதரிகள் உள்ளனர். ரத்தினம் என்ற பெண்ணை திருமணம் செய்து கொண்ட கனகராஜுக்கு ஒரு மகன் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். கடந்த 35 ஆண்டுகளாக அதிமுக ஒன்றிய செயலாளர், மாவட்ட ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட பதவிகளையும் அவர் வகித்து வந்தார். கவுன்சிலர் பதவி உள்ளிட்ட தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் கனகராஜ் வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனையடுத்து 2016ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் சூலூர் கனகராஜ் 1,977 வாக்குகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் VMC மனோகரனுக்கு 64,346 வாக்குகள் கிடைத்தன. இதனால் 36,631 ஓட்டுகள் வித்தியாசத்தில் சூலூர் கனகராஜ் வெற்றி வாகை சூடினார். தமிழகத்தில் தற்போது காலியாக உள்ள 21 சட்டமன்ற தொகுதிகளில் 18 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் சூலூர் தொகுதி எம்எல்ஏ கனகராஜ் மரணமடைந்துள்ளதால் தமிழகத்தில் காலியாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை 22ஆக அதிகரித்துள்ளது. மதுரையில் தினகரன் அலுவலகத்தை எரித்த வழக்கில் அட்டாக் பாண்டி உள்பட 9 பேருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. கடந்த 2007ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி தினகரன் நாளிதழ் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டது. அதில் திமுகவில் ஸ்டாலின் கனிமொழியை விட அழகிரிக்கு மிக குறைவான ஆதரவே உள்ளதாக கூறப்பட்டிருந்தது. இதை பார்த்து அழகிரி ஆதரவாளர்கள் பொங்கி எழுந்தனர். இதையடுத்து மதுரையில் உள்ள தினகரன் அலுவலகத்தை தாக்கி அலுவலகத்திற்கு தீ வைத்தனர். இதில் வினோத், முத்துராமலிங்கம், கோபிநாத் ஆகிய 3 ஊழியர்கள் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 17 பேரை கீழ் நீதிமன்றம் விடுதலை செய்தது. இதையடுத்து சிபிஐ தரப்பில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கு விசாரணை முடிவடைந்த நிலையில் அட்டாக் பாண்டி உள்ளிட்ட 9 பேரை விடுதலை செய்து கீழ் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை உயர்நீதிமன்ற மதுரை கிளை இன்று ரத்து செய்தது. மேலும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதால் 9 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. இச்சம்பவத்தில் உயிரிழந்த 3 பேரின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. அமமுகவில் நீக்கப்பட்ட VP கலைராஜன் திமுக தலைவர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தென் சென்னை வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த VP கலைராஜனை சமீபத்தில் டிடிவி தினகரன் அதிரடியாக நீக்கினார். இந்த நிலையில் திமுக தலைவர் ஸ்டாலினின் அதிரடி நடவடிக்கையால் ஈர்க்கப்பட்டு திருச்சியில் MK ஸ்டாலினை நேரில் சந்தித்து கட்சியில் இணைந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த VP கலைராஜன் ஸ்டாலின் தலைமைதான் சரியானது என்று முடிவு செய்து திமுகவில் இணைந்ததாக கூறினார். மேலும் தினகரனுடன் தனக்கு முரண்பாடு ஏதும் கிடையாது எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழின வளர்ச்சிக்கும் திராவிட இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கும் மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருப்பதை நான் உணர்ந்து திராவிட இயக்கம் பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காகவும் திராவிட இயக்க முன்னணி தலைவர்களெல்லாம் சேர்ந்து பேரறிஞர் அண்ணாவிலிருந்து கலைஞரிலிருந்து அத்தனை பேரும் சேர்ந்து உருவாக்கிய இந்த இயக்கம் ஆள்போல் தலைத்து விளங்கி இன்னும் பல்லாண்டு காலம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தகுதியான தலைமை என்னுடைய பாசத்திற்கும் நேசத்திற்கும் உரிய இன்றைக்குள்ள பல ஆண்டு காலமாக என்னுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கும் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய தலைமைதான் சரியான தலைமை என்று தீர்க்கமாக முடிவெடுத்து பறந்து விரிந்து தலைத்து திராவிட இயக்கம் நிற்க வேண்டும். இழந்துவிட்ட தமிழின உரிமைகளை எல்லாம் மீண்டும் பெற வேண்டும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தில்தான் அண்ணனுடைய தலைமையை ஏற்று இன்றைக்கு நான் இந்த இயக்கத்திலே நான் ஈடுபடுத்திக் கொள்கிறேன்.
இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின், வி.பி. கலைராஜன் திமுகவில் இணைந்திருப்பது வரவேற்பதாக கூறினார். டிடிவி தினகரன் உட்பட தான் யாரையும் சவாலாக கருதவில்லை என அவர் தெரிவித்தார். அமமுக மட்டுமின்றி இன்னும் பல கட்சிகளில் இருந்து திமுகவில் வருவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது என்றும் ஸ்டாலின் குறிப்பிட்டார். யாரையும் சவாலாக கருதவில்லை. எங்களுடைய பிரச்சனைகள், எங்களுடைய சவால்கள் எல்லாம் மத்தியில் இருக்கக்கூடிய பாசிச ஆட்சி, மாநிலத்தில் நடைபெறக்கூடிய எடுபிடி ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளை ஒழிக்க வேண்டும், அழிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். அதை தான் நாங்கள் சவாலாக ஏற்றுக்கொண்டு அந்த பணியிலே இறங்கியிருக்கிறோம். சகோதரர் கலைராஜன் அவர்கள் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாணவர் அணியில இருந்து பணியாற்றியவர் தான். ஏதோ புதிதாக வந்து அவர் சேர்ந்திருக்கிறார் கருதல்ல. ஏற்கனவே விட்ட பணியை தொடர்ந்து கழகத்தில் வந்து பணியாற்றுவதற்காக வந்து சேர்ந்திருக்கிறார். என அவரை மனப்பூர்வமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஆக அவர் மட்டுமல்ல, இன்னும் பலர் அந்த கட்சியிலிருந்து மட்டுமல்ல, இன்னும் பல கட்சிகளிலிருந்து வருவதற்கு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. காரணம், மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியும் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய ஆட்சியும் அப்புறப்படுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் முன்னின்று செய்திட முடியும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆக அந்த உணர்வோடு வந்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களை நான் மனப்பூர்வமாக மீண்டும் வரவேற்கிறேன். காஷ்மீரில் உள்ள எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய அத்துமீறிய தாக்குதலில் இந்திய வீரர் ஒருவர் உயிரிழந்தார். காஷ்மீர் பகுதியில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறது. பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய செயலுக்கு இந்தியா தகுந்த பதிலடி கொடுக்கின்ற போதிலும் பாகிஸ்தான் அவ்வப்போது எல்லையில் அத்துமீறலை தொடர்கிறது. இன்று காலை ரஜோரி மாவட்டத்தில் உள்ள எல்லை கட்டுப்பாட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது. மோட்டார்கள் ரக ஆயுதங்கள் மூலம் பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் யஷ்பால் என்பவர் பலியானார். ஜனவரி மாதத்திலிருந்து தற்போது வரை பாகிஸ்தான் 110 முறை எல்லையில் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் சம்பவங்களால் எல்லைப் பகுதியில் பதற்றம் நீடிக்கிறது. மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கு முன்னர் 48 மணி நேரத்திற்கு எவ்வித தேர்தல் பிரச்சாரமும் அனுமதிக்கப்படாது என பேஸ்புக், டுவிட்டர், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்கள் அறிவித்துள்ளன. இந்திய இன்டர்நெட் மற்றும் மொபைல் கூட்டமைப்பும் பேஸ்புக், வாட்ஸ்அப், டுவிட்டர், கூகுள், ஷேர்சாட், டிக்டாக் உள்ளிட்ட சமூக வலைதளங்களின் பிரதிநிதிகளும் நடத்திய ஆலோசனையில் நடத்தை விதிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளன. தாங்களாக முன்வந்து இந்த நடத்தை விதிமுறைகளை பின்பற்ற உள்ளதாகவும் சமூக வலைதளங்கள் தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவித்துள்ளன. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் 126வது பிரிவின்படி வாக்குப்பதிவுக்கு முந்தைய 48 மணி நேர காலகட்டத்தில் எந்த வடிவத்திலும் தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாது. அப்படி பிரச்சாரம் நடைபெறுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டால் சின்கா குழு பரிந்துரைகளின்படி 3 மணி நேரத்தில் நீக்கப்படும் என்று சமூக வலைதளங்கள் உறுதியளித்துள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இணைய நிறுவனங்கள் ஆன்லைனில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரம் தொடர்பாக தாங்களாக முன்வந்து விதிமுறைகளை பின்பற்றுவது இதுவே முதல் முறை. மரியாதை செலுத்துவதாக கருதி தனது கழுத்தில் அணிந்திருந்த மாலையை முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி சிலைக்கு பிரியங்கா அணிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக கட்சியினர் கங்கை நீரால் கழுவி சிலையை புனிதப்படுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தியின் மகள் பிரியங்கா சமீபத்தில் தீவிர அரசியலில் களமிறங்கியுள்ளார். இதையடுத்து அவர் கட்சியின் பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டார். மக்களவைத் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கினார். கங்கா யாத்திரையை துவங்கிய பிரியங்கா படகு மூலம் சென்று கரையோர பகுதி மக்களை சந்தித்து காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு திரட்டினார். படகு பயணத்தின் ஒரு பகுதியாக ராம் நகரில் உள்ள சாஸ்திரி சவுத் பகுதியில் முன்னாள் பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினார். அப்போது தனது கழுத்தில் அணிந்திருந்த மாலையை எடுத்து சாஸ்திரி சிலைக்கு அணிவித்து மரியாதை செய்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வரும் நிலையில் முன்னாள் பிரதமருக்கு அவமரியாதை செய்ததாக கூறி பாஜகவினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரியங்கா மாலை அணிவித்த சாஸ்திரி சிலை மீது கங்கை நீரை ஊற்றி பாஜகவினர் புனிதப்படுத்தினர்.
நாட்டின் பாதுகாவலர் மோடியால் 4 கோடி பேர் வேலை இழந்துவிட்டதாக காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை செய்தி தொடர்பாளர் ரந்தீப் சுர்ஜேவாலா, கட்சியின் மூத்த தலைவர் கபில் சிபில் ஆகியோர் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய ரந்தீப், மத்திய பாஜக அரசின் தவறான கொள்கைகளால் 4 கோடியே 7 லட்சம் இளைஞர்கள் வேலை இழந்துவிட்டதாகவும் அவர்களின் வேலையை பிரதமர் மோடி பறித்துவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார். தேசிய அளவிலான கணக்கெடுப்பு அலுவலகத்தின் தகவல் படி 2011-2012 ஆண்டில் 30 கோடியே 4 லட்சம் பேர் வேலைக்கு சென்றதாகவும் மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு 4 கோடி பேர் வேலை இழந்து விட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து பேசிய கபில் சிபில், காங்கிரஸ் கட்சியை குறை கூறுவதற்கு முன் பிரதமர் மோடி முதலில் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் என தெரிவித்தார். மேலும் விவசாயிகள் பிரச்சினை, வேலையின்மை, குடிநீர் தட்டுப்பாடு, கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல் சீர்கேடு ஆகியவற்றில் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என கபில் சிபில் வலியுறுத்தினார். சூரத்தில் ஹோலிகா தகனம் நிகழ்வை ஒட்டி மக்கள் வெறுங்காலுடன் தீக்கனல் மிதித்து வழிபாடு நடத்தினர். ஹோலி பண்டிகையின் ஒரு பகுதியாக வட மாநிலங்களில் ஹோலிகா தகனம் நிகழ்வு கடைபிடிக்கப்படுவது வழக்கம். இந்து சமய புராணங்களின்படி பிரகலாதனை கொல்வதற்காக இரணியசிப்புவின் தூண்டுதலால் ஹோலிகா மேற்கொண்ட முயற்சியில் அவளே எரிந்து மாண்டு போனதை இந்த நிகழ்வு குறிக்கும். இந்நிலையில் குஜராத் மாநிலம் சூரத் அருகே உள்ள சரத்ஸ் கிராமத்தில் ஹோலிகா தகனம் நிகழ்வை ஒட்டி எரியும் தீக்கனலில் வெறுங்காலில் இறங்கி மக்கள் வழிபாடு நடத்தினர். தங்களின் பாரம்பரிய முறைப்படி ஹோலிகா தேவியை வணங்கும் விதமாக இந்த நிகழ்வு கடைபிடிக்கப்படுவதாக அப்பகுதிவாசிகள் தெரிவித்தனர். சேலத்தில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக சேலத்தில் வட இந்தியர்கள் அதிகம் வசிக்கும் நாராயண நகர், செவ்வாய்ப்பேட்டை மற்றும் புதிய பேருந்து நிலையம் பகுதிகளில் ஹோலி பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இதில் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப் பொடிகளை தூவியும் வண்ணப்பொடி கலந்த தண்ணீரை ஊற்றியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்டம் பாட்டம் என உற்சாகம் கரைபுரண்டோடியது. இதேபோல் பெரம்பூர் அடுத்த புளியந்தோப்பு பகுதியில் ஹோலி பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வண்ணப் பொடிகளை தூவியும் வண்ணப்பொடி கலந்த தண்ணீரை ஊற்றியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த தேர்தல் அதிகாரிகள் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விளக்கி பேசினர். இதைத் தொடர்ந்து அங்கு இருந்தவர்கள் 100% வாக்களிப்பது குறித்து உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். சென்னை பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட எண் 15 திருவிக நகர் அசெம்பிளி தொகுதிக்கான உதவி தேர்தல் அலுவலராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். தற்போது 18/4/2019 அன்று பாராளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் நடைபெறவுள்ளது. அதற்காக அனைத்து வாக்காளர்களையும் 100% ஓட்டளிப்பதற்காக அனைத்து இடங்களிலும் விழிப்புணர்வு முகாம்கள், விழிப்புணர்வு பணிகள் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவினர் ஆய்வு மேற்கொண்டனர். திருவாரூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் உள்ள சிலைகள் பாதுகாப்பு மையத்தில் திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர், தஞ்சாவூர் மாவட்டங்களைச் சேர்ந்த கோவில் ஐம்பொன் சிலைகள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. இந்த சிலைகள் அனைத்தும் உள்ளனவா என்றும் அவற்றின் உண்மைத்தன்மை குறித்தும் ஆய்வு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதையடுத்து சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவலர்களும் தொல்லியல் துறையினரும் இணைந்து ஏற்கனவே 5 கட்டங்களாக ஆய்வு நடத்தினர். 6ஆம் கட்டமாக மீண்டும் செவ்வாய்க்கிழமை ஆய்வு தொடங்கியது. சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல் ஆய்வாளர்கள், காவலர்கள் என 22 பேரும், தொல்லியல் துறை இயக்குநர் நம்பிராஜன் தலைமையில் 21 பேரும் 3ஆம் நாளாக இன்றும் ஆய்வில் ஈடுபட்டுள்ளனர். புத்தம் புதிய செய்திகள் அவ்வப்போது முழுமையாக மாலை முரசு தொலைக்காட்சி வழங்கும். இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.